அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உணவு உள்ளிட்ட அந்த அடிப்படை வசதிகளாம் செய்து கொடுத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஃபிளைட்ல இப்ப அவங்க வந்து சென்னைக்கும் போய் சென்னையில நம்மளோட இன்னொரு டீம் வந்து அவங்களை ரிசீவ் பண்ணி அவர்களை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம். இதற்கு துணை நின்ற இந்திய அரசு, நேபாள அரசு, அங்க ரெஸ்கியூல வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அத்தனை பேருக்கும் தினத்துடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அத்தனை பேரையும் நேரில் பார்த்து பேசிட்டு அங்க வந்து ரெஸ்கியூ வந்திருக்கிறவங்க நல்ல உடல் நலத்தோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாருமே பாஸ்போர்ட்லாம் தவற விட்டுட்டாங்க. என்னென்ன உதவிகள் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் செய்ய சொல்லி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுடைய அறிவுறுத்தின் பேரில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆதவ் அர்ஜுனா, தென்னரசு, வினோத் சார், தமிழகங்களுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி அத்தனை பேருமே துரிதமாக செயல்பட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்லபடியாக வந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? டு பி பிராங்க் வந்து அவங்க இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வரல. ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி திஸ் பர்டிகுலர் டீம் பாத்தீங்கன்னா they traveled in 3 vehicles, so they are stuck in middle vehicle. First vehicle and the last vehicle வந்து completely washed out. So it's like a miracle. அவங்க மிடில் வெஹிக்கிள் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் அங்கிருந்து என்ன பண்ணாங்க, ஒரு கான்பிடன்ஸோட கோப்பர் மெக்கானிசத்தோட they climbed இம்பாசிபிள் டெரைனை கிளைம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து அரைவாகி அங்கிருந்து ஜாயினஸ். ஸோ அப்படி அவங்க தான் அவங்களுக்குள்ள டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஆல்மோஸ்ட் அவங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ். ஸோ அவங்களுடைய வில் பவரோட கான்பிடன்ஸோட அதை பண்ணி ஒரு நைட்டை வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கழிச்சு அதன் பிறகு அவங்க ராணுவ உதவியோட அங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க கூட போனவங்க நீங்க சொன்னீங்க 2 பஸ் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுல எத்தனை பேர் இருந்தாங்க? அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்ல அவங்கள வீட்டு பணிகள் நடக்குது? ஸோ 50+ டீமா தான் இவங்க போயிருக்கிறாங்க. ஆமா, அந்த 57 டீம்ல வந்து 21 பேர் வந்து Okay, please. I'll hold. If you want, I can also hold. Okay. So இந்த 57 டீம்ல வந்து 21 பேர் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அந்த மிச்ச பேரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாமான்னு நாங்க ரிசோர்ஸ் பண்ண வந்து ரொம்ப கடுமையா போராடிட்டு இருக்கிறோம். நாங்க மட்டும் கிடையாது, நாங்க இங்க தமிழ்நாடு ஹவுஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு ஓபன் பண்ணியிருக்கோம். அது வந்து தொடர்ந்து வேலை செய்யுது. அப்புறம் இன்றைய தினம் எங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி சாரி நேரில் பார்த்து அவர் கூட எலாபரேட்டிவ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் சென்ட்ரல்ல போடப்பட்டிருக்கிற அந்த வார் ரூமுக்கும் போய் அவங்களை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணலாம்னு நாங்கள் ட்ரேஸ் பண்ணிருக்கோம். பட் என்னன்னா இன்னொரு விஷயம், நிறைய கேங்ஸ் போனதெல்லாம் இப்பதான் தெரிய வருது. இன்னும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ஒரு 140+ பீப்புள் வந்து அங்க வந்து மாட்டி இருக்கிறாங்க. அவங்க வந்து இன்னொரு ரோடு வழியா அவங்கள வந்து திரும்ப இங்க கொண்டு வந்து காத்மாண்டு கொண்டு வந்து அங்கிருந்து இங்க டெல்லி கொண்டு வர வேண்டிய அந்த பணிகளும் போயிட்டு இருக்கு. மாதிரி குட்டி குட்டியா நிறைய பேர் ட்ரெயின்ல ஒரு கேங் போயிருக்காங்க. பெரிய இட்டினரி போட்டு பெரிய குரூப்ல போனவங்க குரூப்பா போனவங்களையுமே கான்டாக்ட் பண்ணுவதற்கான முயற்சிகள் நடந்தது. எக்ஸாக்டா எவ்வளவு பேர் அப்படின்றது தெரியாது இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தை பத்தி பாக்குற பொழுது கிட்டத்தட்ட சற்றொப்ப இது மாறும். பட் இப்ப இருக்க நிலைமை எப்படி கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் தமிழ் அடிப்படை என்ன எடுத்தார் 400 பேர் போயிருக்கோம். எஸ் மேம், எஸ் மேம், எஸ் மேம், எஸ். அஃப்கோர்ஸ் அது 100% ஒரு கொலாபரேட்டிவான இருக்கு. அதான் இன்றைய மதியமே அதுதான் நடந்தது. ஸோ அவுட் ஆஃப் கிட்டத்தட்ட அந்த 400 பேர்ல வந்து ஒரு 140 பேர் வந்து இன்னொரு பக்கம் சேஃபா இருக்கிறாங்க. 21 பேர் ரெஸ்கியூ ஆயிட்டாங்க. சில பேரை வந்து ரிசோர்ஸ் பண்ண முடியும், சில பேரை பண்ண முடியல. ஸோ அரௌண்ட் 90+ வந்து அவங்களை ரிசோர்ஸ் பண்றது வந்து இப்போ வரைக்கும் அவங்க எந்த கான்டாக்டுமே இல்லாம இருக்கிறாங்க. இது எல்லாமே இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டேட்டா வந்து எந்த ஒரு தாமதமும் இல்லாம துரிதமா நடக்குது. சில பேருக்கு வந்து நேம்ஸ் மட்டும் தான் இருக்கும், பட் அதை போட்டோட நம்ம எப்படி மேப் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. மியூச்சுவலா எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு சர்வைவர் இருந்தா கூட அவங்களை எப்படியாவது கொண்டு வருவதற்கான எல்லா வேலைகளும் துரிதமா நடந்தது. வெளியுறவுத்துறை செயலாளரை நீங்க சந்திச்சீங்க, அவர்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன? அவர் என்ன சொல்றாரு? அங்க எவ்வளவு பேர் அங்க இன்னும் இருக்கிறாங்க அப்படின்னு சார் விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மனிதர். அவர் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கிறாரு. ஏன்னா பாதிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வந்து தமிழ்நாடு சவுத்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வேரபோட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறதெல்லாம் பற்றி அவர் வந்து அறிந்து வைத்திருக்கிறாரு. மேலும் அவர்கள் எந்த இடத்துல எப்படியெல்லாம் மாட்டியிருக்கிறாங்கிற அந்த புரிதலும் சாருக்கு வந்து இருக்கு. அவர் வந்து அன்கண்டிஷனலா அவங்க எல்லாரும் எப்படி நம்ம கோஆர்டினேட் பண்ணி மியூச்சுவலா எப்படி கோஆர்டினேட் பண்ணி நம்ம
சார்ந்து எப்படியெல்லாம் கொண்டு வரணுங்கிறத பற்றி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அப்புறம் அவரே நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரே அந்த வார் ரூமுக்கு கூட்டு போய் கம்ப்ளீட்டாக தரவா எக்ஸ்பிளைன் பண்ணார் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு. எங்ககிட்ட இருந்த இன்ஃபர்மேஷனை நாங்கள் வந்து வாலண்டியராக கொடுத்தோம். அதையும் அக்செப்ட் பண்ணி புதுசாக இது நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு நாங்கள் கண்டுபிடிச்சோம். சார் கிட்ட நாங்கள் சப்மிட் பண்ணோம். உடனே அந்த 12 பேர் வந்து எப்படி வந்தாங்க, அவங்களோட இட்டினரி இருக்கா, அவங்களை எங்க இருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், நேபாளுக்கு உள்ள போறாங்களா, நேபாள இருந்து வெளில வராங்களா, இப்ப எங்க இருக்காங்க, அதெல்லாம் எப்படி பண்ணணும். அவருடைய சபார்டினேட்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூட வந்திருந்தார். அவரும் ஒரு தமிழகத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட நீங்க நேரே பார்த்து ஏதாவது கோரிக்கைகள் அவர்கிட்ட வந்து என்னென்ன கோரிக்கைகளை யார் யார்கிட்ட கொடுக்குமோ அதையெல்லாம் முறைப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க வந்து இது வந்து ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப குரூஷியலானது. ஏன்னா ஒரு நீங்க வாட்டர்னா கூட கீழே என்ன இருக்கும் நம்ம தோராயமா பண்ணிட முடியும், வாட்டருக்கு மேல ஒரு ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்ட்ல போயிட முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன். அது டைம் ஆக ஆக அது வந்து இறுகிடும். நம்ம ரொம்ப சீக்கிரமா போய் அங்க ரெஸ்கியூ பண்றவங்க அதுலயே கூட மாட்டிக்குவாங்க. அதனால இது ஒரு குரூஷியலான ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். பட் நிச்சயமாக இன்னும் கூடுதல் முயற்சி செய்து காலத்தின் கருணையோடு மீதி பெரிய ரெஸ்கியூ பண்ணுவாங்க. 21 பேர் எப்படி வந்து ஊருக்கு அனுப்புறதா இல்ல எந்தெந்த பாயிண்ட்ல அவங்களுடைய வீடு இருக்கு, அட்ரஸ் இருக்குங்களா தெரிந்து கொண்டு சில பேருக்கு ட்ரெயின், சில பேருக்கு வெஹிக்கிள், சில பேருக்கு கார், என்னென்ன தேவை இருக்கோ அதையெல்லாம் மிக்ஸ்டா இருக்காங்க. நம்ம கும்பகோணம், தஞ்சாவூர், சென்னை, மதுரை, கடலூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாருமே மிக்ஸ் ஆயிருக்காங்க சார். இல்ல மேடம், அது 2 ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணாமல் அந்த நம்பர் சொல்லக்கூடாது. அதனால அது ஒரு ப்ராசஸ் இருக்கு. பட் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு முன்னாடி அந்த முடிவுக்கு வர வேண்டாம். வேகமாக வேலை நடந்தது. சார் யூ வாண்ட் டு சே சம்திங் ப்ளீஸ். சார் ஒரு முக்கியமான இது மாதிரி ஒரு பேரிடர் நடக்கும்போது அந்தந்த மாநிலத்தில இருந்து ஒரு அதிகாரியோ அல்லது அமைச்சர் இடத்திற்கு செல்வது வழக்கமான ஒன்று. எஸ் சார். அந்த அடிப்படையில் நம்ம அமைச்சரோ அல்லது செயலாளரோ அல்லது டெல்லியில் ஒரு சிறப்பு பிரதிநிதியோ இங்கிருந்து நேபாளத்துக்கு போறதுக்கு மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சம்பந்தமா வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு ஏதாவது நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம் சார். நாங்க 4 அமைச்சருங்களை அயலக தமிழர் நலனுக்காக தென்னரசு மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். விவசாயத்துறை அமைச்சர் எங்களுடைய வினோத் சார், மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா, நான் ராஜ்மோகன், அது மட்டும் இல்ல எங்களுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி, இவ்வளவு பேரும் உடனடியாக தாமதிக்காம இங்க கிளம்பி வந்தது எங்களுடைய சிஎம் உடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வந்தோம். இங்க எங்களுடைய சீனியர் ஐஏஎஸ் நம்மளுடைய ரெசிடென்ட் கமிஷனர் இருக்காரு மிஸ்டர் ஆஷிஷ், சதீஷ் சார், எல்லாருமே ஒரு பெரிய டீம் தான் சார். நாங்க முதல்ல என்ன பண்ணோம், இதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தோம். பட் நம்ம இந்த முயற்சிகள் வந்து அவர்கள் என்னென்ன அவர்களுக்கு தேவை இருக்கோ, அவர்களுக்கு என்னென்ன அது அந்த விஷயங்கள் வந்து தடையில்லாமல் நடப்பதற்கு வந்து நம்ம செய்யணும். அந்த இடத்துல இப்ப தேவைப்படுவது ஃபர்ஸ்ட் ஆர்மியும், அதுவும் பல நாடுகள் சேர்ந்து எடுக்கக்கூடிய மெஷரை வந்து நம்ம அங்க போய் பண்றதை விட அவங்க அங்க இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர்ல இருந்து அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பெரிமீட்டருக்குள்ள கொண்டு வந்த பிறகு அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய முதல் பொறுப்பு. சுத்தமா கம்யூனிகேஷன் கிடையாது. சற்றப்ப 70 பாலங்கள், தொங்கு பாலங்கள்லாம் பிரேக் ஆயிடுச்சு. சாலைகள் எதுவுமே கிடையாது. அப்ப ஒரு டிஜிட்டல் ஹைவே, அதாவது இணையதளம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ அவர்களை வந்து ஒரு எங்க இருக்காங்கன்ற வேற புட்ஸ் கம்யூனிகேஷன் செய்வதற்கான பல்துறை முயற்சிகளை நாங்க வந்து இங்க டெலிகேட் போறது பத்தி ஒரு தகவல் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கொடுத்ததாகவும் அவர் அப்படிலாம் இல்ல. அப்படி நாங்க அப்படி எதுவும் அபிஷியலா எதுவும் கிடையாது. அந்த முயற்சிகளும் போயிட்டு இருக்கு. சோ காலத்தின் நேரத்தின் தேவை கருதி இந்த மக்களை வந்து இவ்வளவு வேகமா ஒரு கூட்டு முயற்சியில் இங்க கொண்டு வந்ததுக்கு எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா துறைகளுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். ஆமா, எப்பயுமே எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் ஒரு செகண்ட் வேவ் இருக்குங்க. எதர் சுனாமி அல்லது ஒரு நிலநடுக்கம், அதே மாதிரி இந்த கிளாஷியர் அவுட்பர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இதுக்கும் ஒரு டெஃபினட்டா செகண்ட் வேவ் வரும். இது மாதிரி செகண்ட் வேவ் அப்போ ஒரு குறுகிய காலத்திற்கு அந்த ரெஸ்கியூ மிஷன் வந்து சிறிது நேரம் தடைப்படும். பட் அதன் பிறகு தொடரும். Sir, our objective, right? There are totally 4 batches of people who are gone. 4 batches. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.